ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 4 ஸ்பூன் தயிர் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. 1 ஹவர் ஊறட்டும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி, 1 அன்னாச்சி பூ, 3 பட்டை, 4 ஏலக்காய், 4 லவங்கம் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது பொரிஞ்சோடனே 6 வத்தல் உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, 6 பல் பூண்டு, இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 10 பல் சின்ன வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நாலு ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, இதையும் நல்லா 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க. 1 ஸ்பூன் புழுங்கல் அரிசி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4 கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆறினோடனே மிளகாயில் இருக்க காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி கலந்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 ஆனியன் உள்ளே சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சுருங்க வதங்கணும். தக்காளி நல்லா நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம தயிரில் ஊற வச்சிருக்கிற சிக்கன் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சிக்கனை நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கோங்க. மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ மிக்சியை கழுவி அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்து நல்லா ரெடி ஆனோடனே மேலாக கொத்தமல்லி தூவி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.